ஹாய். ஸோ 2020 ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமோ, இல்ல ஆரம்பிச்சிட்டீங்கனாலோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்கச்சக்க காம்படிஷன் இருக்கும். ஓகேங்களா? பக்கத்து வீட்ல கூட உங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டரா தான் இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து யூடியூப் சேனல்ல எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க? அப்படின்றது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெளிவா இருங்க. எய்தர் நீங்க வந்து காசு எனக்கு வந்து யூடியூப்ல வந்து காசு வரும்னு சொன்னாங்க. அதனால தான் நீங்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து சக்சீடே ஆக மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல உங்களோட திறமைய வெளிக்கொண்டு வரணும், என்னை பத்தி உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா ஆரம்பிங்க. சோ அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 நாளைக்கு உண்டான கண்டென்ட். ஓகேங்களா? சோ யூடியூப் வந்து ஒருத்தரை வந்து எப்போ ப்ரோமோட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு யூடியூப்காக வந்து உழைக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களை வந்து ப்ரோமோட் பண்ணும். உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெஸ்டான ஒரு கேமரா, சூப்பரான ஆடியோ குவாலிட்டி. ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து ரொம்ப நீடட். ஓகே, ஜஸ்ட் ஒரு மொபைல் போனோ, மொபைல் போன்லயும் நீங்க பண்ணலாம். பட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே இப்போ இருக்க மொபைல் போன் வந்து ரொம்பவே சஃபிஷியன்ட் இதுக்கு. ஆனா உங்களோட வாய்ஸ் குவாலிட்டியும் வீடியோ குவாலிட்டியும் கண்டிப்பா தரமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோட ப்ரொமோஷன் வந்து தடைப்படும். ஏன்னா அவங்களோட அல்காரிதம் வந்து அது ஈஸியா செக் பண்ணிடும். ஓகேங்களா? உங்களோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் கான்டென்ட். ஓகேங்களா? எப்படி நீங்க வந்து இருக்கிற எக்கச்சக்க கான்டென்ட் இருக்கு, அவங்க கூட எப்படி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ண போறீங்க, அவங்களை விட நீங்க எப்படி பெட்டரா கான்டென்ட் கொடுக்க போறீங்க, இது ரெண்டாவது விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கான்டென்ட் இருக்கா, நீங்க ஓகே நான் வந்து யூடியூப் வந்து என் திறமையை காமிக்க போறேன் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 60 நாளைக்கு, ஓகேங்களா, 60 நாளைக்கு உண்டான வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் உங்களுக்கு திறமை இருக்கு, 60 வீடியோ உங்களால அந்த திறமையை வச்சு பண்ண முடியும்னா கண்டிப்பா டெய்லி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ போடுங்க. கண்டினியூஸா போட்டுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, யூடியூபுக்கு வந்து அவங்களோட அல்காரிதம் வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்க்க ஆரம்பிக்கும். என்ன இது யாரோ ஒருத்தர் வந்து கண்டினியூஸா வீடியோ போட்டுட்டு இருக்காரு, அது என்ன வீடியோஸ், இது அதுக்கான சிமிலரான டைட்டில்ஸ் தான் யார் வச்சிருக்கா, அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ண ஆரம்பிக்கும். சோ அப்படி ஷேர் பண்ணும்போது உங்க வீடியோவை யாராச்சும் கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா அதை பார்க்கணும். ஓகேங்களா? கண்டிப்பா ஒரு 5 நிமிஷம் வீடியோ வந்தா கண்டிப்பா ஒரு 3 நிமிஷத்தை வந்து பாத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். சோ நீங்களே நினைச்சு பாப்பீங்க, என்ன இது மத்தவங்களோட வீடியோ வந்து பயங்கரமா ஓடிட்டு இருக்கு, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் என்னோட ஓடலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் உங்களோட டைட்டில், உங்களோட டேக்ஸ், இது எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணணும். அப்படி பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் எப்பவுமே வந்து ஒரு வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, இல்ல சப்ஸ்கிரைபர் இல்லைனாலும் சரி, அந்த வீடியோ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேரோட டைம் லைன்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் காமிக்கும். நீங்க அந்த டைட்டில் போட்டிருக்கீங்களா, டைட்டில் டேக்ஸ், சோ அதெல்லாம் யார் ரிப்பீட்டடா பாக்குறாங்களோ அவங்களுக்கு எடுத்துட்டு போய் காமிக்கும். உங்களுக்கு 0 வியூஸ் 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போட்டாலும் அதை அவங்க பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த அந்த டைம் லைன்ல போகுது பாத்தீங்களா, உங்களோட நல்ல நேரம் அவங்க எல்லாருமே அதை கிளிக் பண்ணி பாத்துட்டாங்கன்னா அதோட அல்காரிதம் என்ன சொல்லணும்னா, ஓகே இந்த வீடியோ வந்து ஒரு பொட்டன்ஷியலான வீடியோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 10 பேருக்கு காமிச்சிட்டு அப்படியே 100 பேருக்கு காமிக்கும். சோ இப்படிதான் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுது. ஓகேங்களா? எல்லாருமே வந்து அதை கிளிக் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்துட்டாங்கன்னா தான் அந்த வீடியோவே வைரல் ஆகும். ஓகே, சோ இந்த 3 விஷயம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பேஷனை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் 60 நாளைக்கு வந்து வீடியோ வந்து போடுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து யாராச்சும் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் 3 மினிட்ஸ் ஆச்சும் பாக்குற மாதிரியான அந்த கண்டென்ட் வந்து எங்கேஜிங்கா இருக்கணும். ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தம்ப்நெயில். ஓகேங்களா? சோ யாருக்கு நீங்க என்னதான் டைட்டில் போட்டாலும் சரி, என்னதான் மெசேஜ் கன்வே பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து யாருமே வந்து டைட்டில் எல்லாம் பாக்குறது இல்ல, வீடியோல தம்ப்நெயில் எப்படி இருக்கு அப்படின்ற பார்த்து தான் நிறைய பேர் அதை கிளிக் பண்றாங்க. ஓகேங்களா? சோ நீங்க யூடியூபர் ஆகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து உங்களோட தம்ப்நெயில் டிசைன்ஸை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஈஸியான தம்ப்நெயில் தான் போட்டா கூட வந்து அது கிளிக் ஆயிரும். பட் இப்போ அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒருத்தர் வந்து கிளிக் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான் யோசிக்கணும். நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அது நீங்க கிளிக் பண்றீங்கன்னா என்ன விஷயம்லாம் அதுல இருந்ததுன்னா நீங்க கிளிக் பண்ணுவீங்க. சோ அப்படி நீங்க மக்களா இருந்து சிந்திச்சீங்கன்னா உங்களோட தம்ப்நெயில் எப்படி வரணும்னு உங்களுக்கு தெரியும். டிசைனை ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. canva.com அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அங்க போயிட்டு ஈஸியா டிசைன் பண்ண முடியும். சோ இந்த விஷயத்தை எல்லாமே பண்ணீங்கன்னா கரெக்டா ஒரு 60 நாள் உங்களுக்கு கான்டென்ட் இருந்து அது நீங்க கரெக்டா ரெகுலரைஸா போட்டுட்டு ஒரு எங்கேஜிங்கான விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். பட் ஆனா இதுல இருந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சு வீடியோ பண்ணீங்கன்னா அங்க நீங்க ஃபெயிலியர் ஆயிருவீங்க. உடனே எனக்கு காசு வந்துடணும், உடனே நீங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க ஒரு யூடியூபர் ஆகணும்னா 6 மாசம்
டெடிகேட்டடா இதுல வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்றீங்க, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க வந்து ஒரு இன்ஜினியர். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டெஸ்டஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க பாஸ் ஆனாதான் ஒரு இன்ஜினியர்னு நம்மளுக்கு வந்து அப்ரூவலே தராங்க. இதே நீங்க ஒரு யூடியூபர் ஆகணும்னா நீங்க சில ஹர்டில்ஸ் எல்லாம் வந்து கடந்துதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் அந்த 2 மாசத்துக்கு உண்டான கான்டென்ட் உங்ககிட்ட இருக்கணும், அதை நீங்க போட்டீங்கன்னா தான் வந்து உங்களால வந்து வெளியவே வர முடியும். சோ இதுக்கப்புறம் தம்ப்நெயில்ஸ், வீடியோ எங்கேஜிங், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நீங்க ஜஸ்ட் வீடியோ மட்டும் போட்டாலே வந்து அது வைரல் ஆகாது. சோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து மத்தவங்களுக்கு திட்டி அதெல்லாம் பண்ணி போடலாம், பட் அது வந்து ஒரு லாங் டைம் சஸ்டைனபிளா இருக்காது. அதுல வந்து நம்மளுக்கு எந்த திறமையும் தேவையில்லை. திட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திட்டி கூட வீடியோ போடலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க, நான் அதை தெளிவுபடுத்துறேன்.